ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு மாணவர்கள் நினைத்தால் அப்படிங்கிற பாடப்பகுதியை படிச்சு அதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த பாடப்பகுதி உங்களுடைய புத்தகத்துல 27வது பக்கத்துல இருக்கு. இந்த பாடப்பகுதியை படிக்கலாமா? வாங்க. சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள் தனது தோழி மகிழினியை பார்க்க. அவளிடம், இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல். ஓடிச் சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருகச் செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார். வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பாசிரியர். பிறகு, நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார். இது பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் என்றார். பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். மேலும் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர். அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. குட்டீஸ், இந்த கதையோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாணவர்கள் நினைத்தால் எந்த ஒரு நல்ல செயலையும் சுலபமா செஞ்சு சாதிச்சிருவீங்க இல்லையா? இந்த பாடத்திலையும் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவங்களோட ஊருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் மக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழியோட தீமையை விளக்குற வகையில ஒரு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினாங்களாம். அந்த பேரணியில விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை, அதாவது பேனர்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை பள்ளி மாணவர்கள் கைகள்ல ஏந்திக்கிட்டு நெகிழியின் தீமைகள் பற்றிய அந்த வாசகங்களை உரத்த சத்தம் போட்டு அந்த ஊர் தெருக்கல்ல பேரணியா ஊர்வலம் வந்தாங்களாம். அதோட இல்லாம சிறிய காகித துண்டுகள்ல எழுதப்பட்டிருந்த விழிப்புணர்வு பிரசுரங்களை பொதுமக்கள் கிட்ட கொடுத்து நெகிழியோட தீமைகளை எடுத்து கூறினார்களாம். மாணவர்கள் பயன்படுத்தப்பட்ட பழைய காகிதங்களை தூக்கி எறியாம அந்த பழைய காகிதங்களே வச்சு பைகள் செஞ்சு வச்சிருந்தாங்களாம். அந்த பைகளை அங்க இருந்த கடைகள்ல கொடுத்து பயன்படுத்த சொன்னாங்களாம். ஊர் மக்களிடம் இனி கடைகள்ல பொருட்கள் வாங்கும் போது துணிப்பை அல்லது காகித பை இல்லைனா சணல் பை போன்றவற்றை பயன்படுத்துமாறு வலியுறுத்தினாங்களாம். நெகிழி பைகளை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கறத அழுத்தி சொன்னாங்களாம். நெகிழி பைகளை பயன்படுத்துவதனால ஏற்படுகின்ற தீமைகளையும் எடுத்து கூறினாங்களாம். அவங்க கைகள்ல வச்சிருந்த பதாகைகள்ல என்ன வாசகங்கள் எழுதியிருந்தாங்க தெரியுமா? பூமியை கெடுக்கும் பூதம் யாரு, நெகிழி என்றே அதற்கு பேரு.
வீதி எங்கும் பறக்குது நெகிழி குப்பை, விழிபிதுங்கி அழுகிறது பூமி பந்து இப்படின்னு ஒரு பதாகையில எழுதியிருந்தாங்களாம். உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம் அப்படிங்கறத இன்னொரு பதாகையில எழுதியிருந்தாங்களாம். துணிப்பை என்பது எளிதானது, தூர எறிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது அப்படின்னு இன்னொரு பதாகையில எழுதி அந்த வாசகங்களை எல்லாம் உரத்த சத்தம் போட்டு ஊர் தெருக்கல்ல பேரணியா வந்தாங்களாம். எறும்பு ஊற கல்லும் தேயும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எறும்பு சின்னதுதான், ஆனா எறும்பு ஊற ஊற கல்லு கூட தேயுமா. அது போலதான் மாணவர்கள் சிறியவர்களா இருந்தா கூட அவங்களோட முயற்சியால தான் அந்த ஊர் நெகிழியற்ற ஊரா மாறுச்சு இல்லையா? நீங்க எல்லாம் எறும்பு போல சின்னவங்கன்னு நாங்க நினைக்கவே முடியாது. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி நீங்க எந்த ஒரு செயலையும் இனிதா சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க இல்லையா குட்டீஸ்? பாய்.